ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இறால் வாங்குறப்ப அது சின்ன சைஸில் இறால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாங்கவே மாட்டோம். அது எதுக்காகனா அது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக வாங்க மாட்டோம். இதுக்காக பெரிய இறால் ரொம்ப அதிகமான ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு இருக்க முடியாது. இப்போ நம்ம விலை கம்மியாக சின்ன இறாட்டு வாங்கினாலும் அது ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இறால், மீன், நண்டு எது வாங்கினாலும் சரி நம்ம அதை உடனே க்ளீன் பண்ணிடணும். இல்லை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு உடனே டைம் இல்லை, ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கழித்து தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வரைக்கும் அந்த இறால், மீன், நண்டை வெளியில் வைக்காமல் நம்ம க்ளீன் பண்ணுற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எப்போ க்ளீன் பண்ண போகிறோமோ அந்த டைமுக்கு எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உடனே க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கையோட உடனே க்ளீன் பண்ணிட்டாலும் இறால், மீனில் ஸ்மெல் அடிக்காமல் நல்லாயிருக்கும். சமைச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான்வெஜ் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் எப்போதுமே தனியாக ஒரு பாத்திரம் வச்சுக்குவேன். இப்போ நான் அந்த பாத்திரத்தில் தான் இறால் கொட்டி வச்சுருக்கேன். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த எளிமையான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறாலை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம அடுப்பில் தண்ணி தான் சூடு பண்ணியிருக்கோம். இந்த தண்ணி நல்லா சுருக்குன்னு சூடு வரணும். அப்போ தான் இறாலை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற சுடுதண்ணியை நம்ம வாங்கி வச்சுருக்கிற இந்த இறால் மேலே நல்லா சூடாகவே ஊற்றிடுங்க. இந்த சூடாக ஊற்றும் போது இறாலோட தோல் ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். எவ்வளோ சின்ன சைஸில் இருக்கிற இறாலாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா இறாலையுமே க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். இறாலோட தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்குறோம். இந்த இறாலில் நம்ம முக்கியமான ஒரு ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறாலோட மேல் புறத்தில் பார்த்தீங்கன்னா குடல் இருக்கும். சின்ன சைஸ் இறாலுக்கு கூட அந்த குடல் அவ்வளோவா தெரியாது. நீங்கள் பெரிய சைஸில் இறால் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த இறாலுக்கு கண்டிப்பாக அதில் உள்ள குடல் எடுத்தாகணும். இப்போ இதில் குடல் இருக்குது, நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இறாலோட குடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி இறாலை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த குடல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் தான் உங்களுக்கு அந்த குடலை எடுத்து காமிக்கிறேன். இந்த மெத்தடில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் அது இப்போ அந்த குடலெல்லாம் கையில் ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கும். தண்ணி வச்சுட்டு இந்த குடலெல்லாம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இறாலோட மேலே நான் லைட்டாக ஒரு கீரல் போட்டுட்டு இறாலோட குடலை ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டேன். இதே மாதிரி எல்லா இறால்லையுமே நம்ம குடல் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை நல்லா தண்ணி சேர்த்து அலசிடுங்க. நல்லா 2 தடவை 3 தடவை அலசிட்டு இதை ஒரு வடிதட்டு வச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட இருக்கிற நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.